அப்போ பவுல் எதை சொல்றாரு? இந்த காரியத்திலிருந்து நான் விடுபடணுங்கிறத அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அதாவது அது முதல் வசனத்தை சொல்றாரு, மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எதை பத்தி சொல்றாரு? நாம இந்த வசனத்தையும் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறோம். என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அவருக்காக நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னா, நம்மளுடைய வியூல முதல்ல வந்து நிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, அந்த பணக்கார வாலிபன். உடனே நம்ம அவனை என்ன பண்ணிடுவோம்? ஒரு அக்யூஸ் பண்ணிடுவோம். பாருங்க, அவர் பணத்தை விட்டு வரமாட்டாரு, ஆனா பவுல் எல்லாவற்றையும் நஷ்டம். நாம அப்படிதான் நினைச்சுக்கோம். ஆரம்பத்துல இருந்து அந்த வசனத்தை நம்ம மேலோட்டமா படிக்கும் போது அப்படிதான் தெரியுது. எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அப்படின்னா, பவுல் வந்து இவ்வளவு 1000 விட்டிருக்கிறாரு. உண்மை, நிறைய பணம் விட்டிருக்கிறாரு. அதாவது காரியங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறாரு, சிலுவை சுமந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன்கிறாரு. அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த இடத்துல பர்டிகுலரா பவுல் எதை பத்தி பேசுறாரு? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, லாபமான அனைத்தையும் அவர் சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையும் என்று எண்ணுகிறேன். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இப்ப அவர் எதை பத்தி பேசுறாருன்னு பார்க்கணும். இதைத்தான் அவர் சொல்றாரு, நஷ்டம் என்று குப்பையும் என்று விட்டேன் அப்படின்னு. எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 4வது வசனத்திலிருந்து வாசி. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவர் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அவர் பேசுறது எல்லாமே எதை பத்தி நல்லா கவனிங்க. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். இதெல்லாமே இஸ்ரவேல்ல யூதர்கள் மத்தியில ஊழியம் பண்றதுக்கு, நல்ல கவனிங்க, ஊழியம் பண்றதுக்கு அது லாபம். ஸ்பிரிச்சுவலி அது லாபம். இப்போ பவுல் போய் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவர் பரிசேயன் அப்படின்னா பரிசேயர்கள் உடனே ஏத்துக்கிறாங்க. அவர் சொல்றாரு, உயிர்த்தெழுதலை பத்தி பேசணும்னு சொன்ன உடனே பரிசேயர்கள் எல்லாம் சாஃப்ட் ஆயிட்டான். அதே நேரத்தில் அவரை ரோமன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிரேக்க அதிகாரி சாஃப்ட் ஆயிட்டான். அந்த இடத்துல பவுல் வந்து ஒரு இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு தாக்கீது எழுதி கொடுக்குறாங்க. இப்போ அவர் சொல்றாரு, இது எல்லாமே எனக்கு லாபம், இது அத்தனையும் எனக்கு லாபம். எது? உலகத்தின் லாபத்தை பத்தி அவர் பேசவில்லை, ஸ்பிரிச்சுவல் லாபத்தை பத்தி பேசுறாரு. இது எல்லாம் இப்ப நான் என்ன இஸ்ரவேலன் சொன்னா எனக்கு ஒரு லாபம் இருக்கு. நான் போய் இஸ்ரவேல்கள் மத்தியில மினிஸ்ட்ரி பண்ண முடியும். நான் வந்து பரிசேயன்னா பரிசேயர் மத்தியில மினிஸ்ட்ரி பண்ண முடியும். நான் வந்து எதெல்லாம் லாபமா நினைக்கிறேன், இதெல்லாமே லாபம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய லாபம் எல்லாம் நஷ்டம். நீங்க வச்சிருக்கிற ஆஸ்தி நஷ்டம், நீங்க வச்சிருக்கிற பணம் நஷ்டம், உங்ககிட்ட இருக்கக்கூடியதான நகையெல்லாம் நஷ்டம். எப்படி நஷ்டம்ன்றீங்கன்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எதிர்வினையாற்றும். கண்டிப்பா என்ன செய்யும்? ஒரு எதிர்வினையாற்றும். நீங்க வச்சிருக்கிற நகை உங்களுக்கு லாபம், ஆனா உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா அது உங்களுக்கு நஷ்டம். இன்னொருத்தன் எடுத்துட்டு போயிடுவான், இன்னொருத்தன் திருடிட்டு போயிடுவான். உங்ககிட்ட சொத்து இருக்குதுங்கிறது உங்களுக்கு லாபம். கொஞ்ச நாள் கழிச்சு வேற எவனாவது அதுல வேலி போட்டானா உங்களுக்கு அது நஷ்டம். கேஸ் போட்டானா அதுல லாபமும் இருக்கு, நஷ்டம் இருக்கு. ஆனா இவர் சொல்லக்கூடிய லாபம் என்பது வேறு. இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நான் எதெல்லாம் லாபமா நினைக்கிறேனோ அது நஷ்டம் என்று விடுகிறேன். இப்போ நம்மள எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம் அல்லது ஊழியத்தில் இருக்கிறோம். நாம எதை லாபம் நினைக்கிறோம்? ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். நீங்க அது புரியுற விதத்துல புரிஞ்சுட்டா உங்களுக்கு ஆவியானவர் புரிய வைப்பார். கவனிங்க, இப்ப நீங்க திருச்சிக்காரங்க, சரியா? இப்ப நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க, ஒரு 10 திருச்சிக்காரங்களை பாக்குறீங்க. உங்களை திருச்சிக்காரங்கன்னு அவங்க கிட்ட வெளிப்படுத்துறது உங்களுக்கு லாபம். ஆமா தானே? அவங்க மத்தியில் அது லாபம் தானே? தமிழர்கள் மத்தியில போய் தமிழர்கள்னு சொல்றது லாபம். அங்க போய் மினிஸ்ட்ரி பண்றது ஈஸி, அது ஒரு ஓப்பன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பவுல் சொல்றாரு, அதை நஷ்டம் என்று விட்டேனுங்கிறார். அவர் அதே காரியத்தை தான் சொல்லிட்டு சொல்றாரு, நான் என்ன பண்ணேன்? நஷ்டம் என்று விட்டேன். ஏன் நஷ்டம் என்று விட்டேன் அப்படின்னா, நான் வேறொன்றை அடைய வேண்டி இருக்கிறது. நான் மறுரூபமாகி உயிர்த்தெழுதலின் காரியத்தை அடைய வேண்டி இருக்கிறது. நான் இவங்கிட்ட இஸ்ரவேலன்னு காட்டிக்கிட்டே இருந்தால், நான் இஸ்ரவேலன் என்கிறத அடையாளம் என் மேல் இருந்துகிட்டே இருக்கு. இந்த அடையாளம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. இந்த அடையாளம் போனாதான் நான் மறுரூபம்னு வேறொரு அடையாளத்தை அடைய முடியும். ஹெவன்லி அடையாளத்தை நான் அடையணும்னா பூமியில இருக்கக்கூடிய அடையாளத்தை நான் தொலைக்க வேண்டி இருக்குது. ஆனா பூமியில சில அடையாளம் எனக்கு லாபமா இருக்கிறது. இதை லாபம்னு வச்சுக்கிட்டு நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
ஆனா இது எனக்கு அதை அடைவதற்கு நஷ்டமாக இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இங்க நான் மினிஸ்ட்ரி பண்ணுவதற்கு எது லாபமா இருக்குதோ அதை நான் ஹெவன்ல உள்ளதை அடையிறதுக்கு அது எனக்கு என்னவா இருக்குது? நஷ்டமாக இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, இதை நான் நஷ்டம் என்று விட்டேன். இப்ப அவர் சொல்லும் போது சொல்றாரு, இதே விஷயத்தை பேதுரு லாபமா வச்சுக்கிட்டார். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அவர் போய் என்ன பண்றாரு? ஊழியம் பண்றார். அப்ப அவர் நான் யூத, அவர் ஒரு வார்த்தையை சொல்வார். பேதுரு சொல்வாரு, அந்நியரிடத்தில் போக்குவரத்தா இருப்பது யூதர்களுக்கு தகாதது, ஏற்றது அல்ல அப்படிம்பாரு. அப்ப அவர் தன்னை என்னவா காட்ட விரும்புறாரு? ஒரு யூதனா இஸ்ரவேல்னா காட்ட விரும்புறாரு. பவுல் சொல்றாரு, கேபாவும் பர்னபாவும் இஸ்ரவேலர்கள் வந்தபோது என்ன பண்ணாங்களாம்? மாய்மாலம் பண்ணினார்கள். அப்படின்னா என்ன பண்றாங்க? புறஜாதியரோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேலர் வந்தோடனே ஏந்திரிச்சு அவங்க போயிட்டாங்க. நாங்க புறஜாதியர் கிடையாது, நாங்க இஸ்ரவேலர் அப்படின்னு காட்டிக்க விரும்புறாங்க. ஏன்னா அவங்க மத்தியில மினிஸ்ட்ரி பண்ணணும். 1ஆம் நூற்றாண்டுல இஸ்ரவேலர்கள் மத்தியில தான் மினிஸ்ட்ரி நடந்துச்சு. அப்படி நடக்கும் பொழுது அந்த மினிஸ்ட்ரிக்கு அது ஃபேவரா இருக்குன்னு அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் பவுல் சொல்றாரு, இவர்களுக்காக நான் ஒன்று செய்யும் பொழுது என்னை அறியாமலேயே நான் இன்னொன்றை இழக்கிறேன். எதை தெரியுமா? நான் இஸ்ரவேலன்னு உறுதியா புடிச்சுக்கிறேன். யூதங்கிறத உறுதியா புடிச்சுக்கிட்டேன்னா நான் யாருமே இல்ல, கிறிஸ்துவின் சாயல் அடைவதற்கு அது எனக்கு தடையா இருக்கிறது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்துவின் சாயலை அடைய வேண்டுமானால் உலகத்தில் இருக்கிற அத்தனை சாயலும் தொலையணும், 100% மறையணும். ஆனால் சில காரியம் உங்களை அப்படி மாற விடாமல் தடுக்கும். ஏதோ ஒன்று இருக்கும். இப்ப அவனுக்கு அது யூத, இஸ்ரவேல, எபிரேய, அப்புறம் பரிசேய, 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், அதெல்லாம் ஓகே. ஆனா நமக்கு அதே மாதிரி இருக்கே, ஊர் பேரா இருக்கும், மொழியா இருக்கும், அல்லது ஜாதியா இருக்கும், அல்லது நம்மகிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பிரிவா இருக்கும். அதை வச்சுக்கிட்டு மினிஸ்ட்ரி பண்றது, அதை வச்சுக்கிட்டு, அல்லது நம்ம சில நேரத்தில் சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்க்காரன் வந்தா தான் அவங்க ஊர்ல தெரியப்படுறதுக்கு நமக்குள்ள இருந்து ஒன்று வெளிப்படும். மதுரைக்காரங்களா இருந்தால் மதுரைக்காரங்க மாதிரி பேசுவாங்க, நாகர்கோயில் இருந்தால் நாகர்கோயில்கார மாதிரி பேசுவாங்க. கொஞ்சம் சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாஷையில் அதை காட்ட விரும்புவாங்க. சாதாரணமாக ஃப்ளோவில் வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மலையாளி நம்மளும் மலையாளிங்கிறத அவர் காட்ட விரும்புறது. எங்கிருந்தாவது அது உள்ளுக்குள்ள எழும்பும். அவர் சொல்றாரு, இதை நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்றோம்னா, அவங்ககிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா பவுல் அதை எதுக்கு யூஸ் பண்ணாருன்னா மினிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்றாரு. ஆனா அதையுமே என்ன சொல்றாரு? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நான் என்ன செய்ய விரும்புறேன்? நான் மறுரூபமாக்குறதுக்கு அது எனக்கு என்னவா இருக்குது? தடையா இருக்குது. நான் கிறிஸ்துவின் சாயல். இப்ப கிறிஸ்து யாரு? உங்களுக்கு எனக்கு கிறிஸ்து யாரு? உங்களால கிறிஸ்துவ யூதனா பார்க்க முடியுதா? கிறிஸ்துவ யூதனா பார்க்க முடியுதா? கிறிஸ்துவ ஒரு தச்சனின் மகனா பார்க்க முடியுதா? கிறிஸ்துவ மரியாளின் மைந்தனா பார்க்க முடியுதா? ஆனா நீங்களான கிறிஸ்துவை நம்முடைய தேவனாய் பார்க்கிறோம். தேவகுமாரன், பரலோகத்தின் தேவன். எப்படி அவரால் இந்த இடத்துக்கு வர முடியுது? பிறக்கும் போது அவர் மரியாளின் மைந்தன், வேலை பார்க்கும் போது தச்சனின் குமாரன், ஊழியம் பண்ணும் போது தீர்க்கதரிசி. ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அவர் கேட்கிற கேள்வி. அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரன். இதை அடைய வேண்டும் என்பதுதான் பவுலுடைய வாஞ்சை. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக, ரோமர் 8:29. அதை அடைவதற்கு எனக்கு இது தடையா இருக்கு. எது தடையா இருக்குது? இப்ப பாருங்க, மரியாளின் மைந்தன் சொல்றவங்க நம்ம என்ன சொல்றோம்? இன்னும் பூரணமா கிறிஸ்துவுக்குள்ள வரல. யூதர்கள் என்ன சொல்றாங்க? ஜூயிஷ் கார்பெண்டர் அப்படிம்பான் இயேசுவ. அவன் இயேசுவை என்னவா பார்க்கறான்? ஒரு யூத தச்சனா பார்க்கறான். ஒரு சாரார் இயேசுவை தீர்க்கதரிசியா பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் நான் மட்டும்தான் அவரை தேவனாய் பார்க்கிறோம். அப்ப இயேசு மறுரூபம் ஆன பிறகு அவர் இஸ்ரவேலனும் அல்ல, யூதனும் அல்ல, பாலஸ்தீன கடவுள் அல்ல, அல்லது வேற எந்த கடவுளும் அல்ல. அவர் சர்வ லோகத்துக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த காரியத்தை தான் நீங்களும் நானும் அடைய வேண்டி இருக்கிறது. இது அடைய விடாம எது நம்மளை தடுக்குதுன்னா, நாம இங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெனிஃபிட்டா வச்சிருக்கிற சில விஷயங்கள்ங்கிறார் பவுல். உலகத்தின் பாவத்தை பத்தி பேசல அவர், அதெல்லாம் தாண்டி வந்துட்டார். அதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு ஊழியம் பண்றதுக்கு அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் சில காரியங்களை உலக பிரகாரமாய் பிடித்திருக்கிறேன். அந்த காரியம் என்ன செய்யுதுன்னா, என்னை அடுத்த லெவலுக்கு போக விடாமல் தடுக்குது. அது என்னுடைய அடுத்த லெவல் என்ன? நான் யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை. என்னை நான் சிலுவையில் அறிந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார்.
இந்த சாயல் நமக்கு வருவதற்கு எது தடை? உலகத்துக்கு ஒத்த வேஷம். அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன? அவங்களோட சேர்ந்து சினிமா பார்க்கறது, அவங்களோட சேர்ந்து கெட்ட வார்த்தை பேசுறது, அவங்களோட சேர்ந்து அரட்டை அடிக்கிறது இல்ல, அதெல்லாம் ரட்சிக்கப்படும் போதே போயிடுச்சு. அதை பத்திலாம் பேசல. ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகத்துக்கு ஒத்த வேஷம். பவுல் சொல்றாரு, இது எனக்கு நஷ்டம். இன்னும் என்னை ஒரு ஊர்க்காரனாக, இன்னும் என்னை ஒரு மொழிக்காரனாக, இன்னும் என்னை ஏதோ ஒரு காரியமாய் பூமியில வைத்து நீ அடையாளப்படுத்துகிறாய் என்று சொன்னால், நான் இன்னும் மறுரூபமாக தகுதி அடையவில்லை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் இன்னும் எனக்குள் இருக்கிறது என்று அவர் சொல்றார். இந்த தாண்டனம், இதை தாண்டி நான் மறுரூபமாகணும் அப்படிங்கிறார். அப்போ வெளியே மறுரூபமாகிறதுக்கு, வெளியே பார்க்கறதுக்கு, இந்த சாயல் வருவதற்கு கண்ணாடியில் அவரை காண்கிறது போல. கண்ணாடியில போய் நின்னா நீங்களும் நானும் தான் கண்ணாடியில தெரியணும். பவுல் சொல்றார் கொரிந்தியர் எழுதும்போது, கண்ணாடியில் அவருடைய சாயலை காண்கிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் நான் கண்ணாடியில நின்னா அவர் தெரியணுமா? கண்ணாடியில யார் தெரியணும்? அவர் தெரியணும். அவர் எப்படிங்க தெரிவாரு? உன் மேல அவருடைய இமேஜ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய இமேஜ் அங்க தெரியும். அதைத்தான் அவர் சொல்றாரு, கண்ணாடியில் நான் அவரை காண்கிறது போல. அப்ப நான் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? நான் பார்க்கும்போது மரியாளின் மைந்தனா ஒரு காலத்துல இருந்தேன், பரிசேயனா இருந்தேன், இஸ்ரவேலனா இருந்தேன், மீன்காரனா இருந்தேன். இப்பொழுது நான் எந்த சாயலும் இல்லை. என்னை பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் தேவனுடையதான ஊழியக்காரர், அவர் தேவ மனுஷன். நான் சொல்றேன், நல்ல டீச்சர், நல்ல ப்ராஃபட், நல்ல பாஸ்டர் என்பது கூட சரி கிடையாது. அவன் தேவனுடைய மகன், அதுதான் சரியான சாட்சி. அது வரணும். ஏன்னா இந்த ஊழியங்கள்லாம் பாதியில வந்துச்சு. ஆனா நம்மள உலக தோற்றம் முதல் கத்த தெரிந்து கொண்டார், அவருக்குள்ள தெரிந்து கொண்டார். எதுக்காக? நீங்க போய் பரலோகத்துல பாஸ்டரா இருக்க போறீங்களா? பரலோகத்துல டீச்சரா இருக்க போறீங்களா? அல்லது பரலோகத்துல ப்ராஃபட்டா இருக்க போறீங்களா? எதுவும் கிடையாது. ஆனா பரலோகத்துல தேவனுடைய மகனாக நீங்களும் மகளாக நாம் அங்கே இருக்க போகிறோம். குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, அப்ப நீங்களும் நானும் அதற்காக தான் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த சாயல் தொலைதா? உங்களை அறியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமா அது வருது தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா வரும். சிலருக்கு அவங்க அம்மா அவங்க அப்பாவுடைய சாயல்னு சொல்றதுல ஒரு பெருமை இருக்கு. சொல்றதுல என்ன இருக்கு? ஒரு பெருமை இருக்குது. அதாவது பார்த்தவன சொல்லுவாங்க, உங்க முகம் கண்ணெல்லாம் பார்க்கறதுக்கு உங்க அம்மா மாதிரியே இருக்கு. ஒரே சந்தோஷம் அம்மாவுக்கும் இருக்கும், பையன் மேல இருக்கும். பையனை பார்த்தோன்னா அம்மா சொல்லுவாங்க, அப்படியே எங்க குடும்ப ஜாடடா உனக்கு அப்படிம்பாங்க. அதுல ஒரு சந்தோஷம். ஆக்சுவலா இது நஷ்டங்கிறது பைபிள். இது நஷ்டம். நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எங்க அப்பாவுடைய சாயலை இன்னும் நான் தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது ஊழியத்துல கூட வரும். எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா ஊழியக்காரரா இருப்பாரு, பையன் ஊழியத்துக்கு வந்திருப்பான், அப்பாவுடைய ஷேடோல அவன் இருப்பான். அந்த ஷேடோவை பெருமையா நினைப்பான். அல்லது நீங்க ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வந்திருப்பீங்க, அந்த ஆவிக்குரிய தகப்பனால தான் நீங்க இவ்வளவு தூரம் வரீங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த சாயலையும் தொடைக்கணும். இயேசு கேட்கிறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் எரேமியா என்றும், சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிறார். கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஸ்பிரிச்சுவல் ஷேடோ இன்னொருத்தரது கூட உனக்கு எனக்கு வரக்கூடாது. உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய நிழல் எப்படி இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவின் நிழல். அதுக்கு பேர் தான் மறுரூபமாகுதல். அதை அடையும்படி தான் நாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்க போறீங்க அப்படின்னா, போட்டோ காப்பி எடுக்க போறீங்கன்னா, எடுத்த உடனே என்ன பண்ணாங்க, இப்படி பார்ப்பாங்க, கிளியரா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு 4 சைடு கருப்படிச்சிருக்கு, இல்ல கொஞ்சம் லெட்டர் மங்களா இருக்குதுன்னா திருப்பி என்ன பண்ணுவாங்க? இன்னொரு காப்பி எடுங்கம்பாங்க. இன்னொரு காப்பி எடுத்து கொடுங்க, கொஞ்சம் கிளியரா இல்ல. இப்போ ஓரளவுக்கு இருக்கும், ஆனா ஒரு சில இடத்துல இதா இருக்கும். சார் சரியா எடுத்து கொடுங்க. அவன் இந்த 2 காப்பியை வச்சு பார்த்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்ற அந்த திருப்தி வருகிற வரைக்கும் இந்த காப்பி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பெர்ஃபெக்ட்டா. அதே மாதிரிதான் உங்களை என்னைய கர்த்தர் இங்க எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, ஒரிஜினல் அங்க இருக்கு, இது போட்டோ காப்பி. அந்த போட்டோ காப்பியோட ஒரிஜினல் வர வரைக்கும் உங்களைய என்னையும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாரு, மறுரூபம் ஆக்கிட்டே இருப்பாரு, உருவாக்கிக்கிட்டே இருப்பாரு. எப்ப ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிச்சோ அப்படியே தூக்கிட்டு போய் ஒரிஜினலை கூட மேல வச்சிருவாரு. நான் மறுரூபமாகி அவரோடு கூட போயிருவேன். அப்ப இந்த ஒரிஜினல் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னை விட்டு கொடுக்கணும். அதுக்குதான் அவர் சொல்றாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எப்படியாகிலும் உயிர்த்தெழுதலின் சாயலை அடையும்படிக்கு. நான் இந்த தாட்லயே இல்ல.
சிலர் சொல்லுவாங்க பாருங்க, சார் இந்த போட்டோ காப்பியில கொஞ்சம் கருப்படிச்சிருக்கு சார், மிஷின் ரிப்பேர், அப்படித்தான் வரும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. சிலர் சொல்லுவான் அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இல்லைன்னா சபை மேல பழிய போறது, மிஷின் சரியில்லை, சபை அவ்வளவுதான் சொல்லி கொடுக்குது. இல்லவே இல்லை. இது உங்களுக்கும் சபைக்குமான விஷயம் இல்லை. சபை இதை சொல்லிதான் கொடுக்கும். இது உங்களுக்கும் தேவனுக்குமான விஷயம். எஸ்தரை ராஜாவுக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுதான் ஏகாவுடைய வேலை. அந்த 7 பேருடைய வேலை என்ன? ராஜாவுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது. என்னதான் அவங்க 7 பேர் மாத்தினாலும் சரி, வெள்ளை போலத்துல கொண்டு போய் எஸ்தரை உட்கார வச்சாலும் சரி, அல்லது கந்தர்வகத்துல போட்டு அவளை சுத்தமாக்கினாலும் சரி, ஸ்திரீகளுக்கு சுத்திகரிப்பை சுத்திகரிச்சாலும் சரி, ஆனால் எஸ்தர் மாறணும்னு நினைச்சாதான் அது மாறும். எஸ்தர் நினைக்கணும், நான் ராஜாவுக்கு ஏத்த மாதிரி மாறணும், ராஜாவுக்கு என்ன பிடிக்கணும், ராஜாவுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். யார் நினைக்கணும்? எஸ்தர் நினைக்கணும். சில ஆட்கள் சர்ச்சில் உட்கார்ந்திருப்பான், அதுல அவனுக்கு ஒரு பெருமை வேற, நான் இப்படித்தான், நான் அந்த காலத்துல இருந்தே இப்படித்தான், எங்க அப்பாவே சொல்லுவாரு நான் கொஞ்சம் கோபக்காரன்னு. நீ பரலோகத்தையே போக முடியாது மகனே, நீ போட்டோ காப்பியா மாறவே இல்லையே. நீ உன் சாயல்ல இருக்கிற வரைக்கும் எப்படி பரலோகத்துக்கு போவ? அது எப்படி உனக்கு பெருமையா மாறும்? அதனாலதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று விட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். நான் மேன்மை பாராட்டணும்னா பெருமை பாராட்டலாம், நான் யூதன்னு சொல்லிக்கலாம். ஏன் கேபா சொல்றாரு, பர்னபா சொல்றாரு, நானும் சொல்லலாம். ஆனால் அல்ல, நான் கிறிஸ்து என்று மேன்மை பாராட்ட விரும்புகிறேன், கிறிஸ்துவின் சாயல் என்பதை மேன்மை பாராட்ட விரும்புகிறேன். இதுக்காகத்தான் நீங்களும் நானும் சபையில ஓடிக்கிட்டு இருக்கிறோம், உருள்றோம், பெறல்றோம். எப்படியாவது மாறணும், எப்படியாவது மாறணும், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா நான் வந்துடணும், கொஞ்சம் கொஞ்சம் எப்படியாவது. என்னது எனக்குள்ள இன்னும் குறை இருக்குது, எது தடையா இருக்குது, எந்தெந்த காரியங்கள்ல இன்னும் எனக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் இருக்கு, தட்டி தூக்குன்னு சொல்லிட்டே இருக்கணும். அந்த வாஞ்சை முதல்ல உங்களுக்கு வரணும். அதான் சொன்னேன், எஸ்தருக்கு வரணும், ராஜகுமாரத்தி ஆகணுங்கிற ஆசை. அது வராம அவ கூட இருந்த ஸ்திரீகள்லாம் எப்படி இருந்தாங்களா, அவங்க ஏகா என்ன கொடுக்கிறாரோ அதை இவங்க எல்லாம் கேட்டு வாங்கி போட்டு சாட்டிஸ்பைஷா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ராஜகுமாரத்தி ஆகட்டே என்னங்க, மறுமண மாட்டியாவது இருந்துட்டு போவோம், அரண்மனையில தானே இருக்கிறோம், நல்லா தானே சாப்பாடு போடுறாங்க 3 வேளை, நல்ல ஏதோ அது கிடைக்கல, இதாவது கிடைச்சிச்சா இல்லையா? சரிங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது கிடைச்சதா? கிடைச்சதை வச்சு வாழ்க்கையை ஓட்டணுங்க. அது பூமிக்குரிய வேஷம். பூமி அதைத்தான் சொல்லி கொடுக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், பிளெக்சிபிளா இரு, காம்ப்ரமைஸ் ஆகு. அது பூமி. ஒரு நாளும் பரலோகம் காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாது. ஒரு விஷயத்தில் கூட பரலோகம் விட்டு கொடுக்காது. பரலோகம் 100% மைன்யூட்டா வாட்ச் பண்ணும். இங்க நோ காம்ப்ரமைஸ். அப்படியே தேவ சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். அப்ப மாறுவதற்கு நான் விட்டு கொடுக்கிறேனா? எனக்கு ஆசை வரணுமே. அதைத்தான் பவுல் இங்கே சொல்றார், ரோமர் 12:2, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நான் என்ன செய்ய விரும்புகிறேன், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக விரும்புகிறேன். இப்போ இந்த மனம் புதிதாகிறதுனா என்ன? இது 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட், நான் என்னை அந்த மறுரூபமாகுவதற்கு ஆசைப்படணும். அதுக்கு நான் என்னால விட முடிஞ்சதெல்லாம் விடணும். எது எது எனக்கு லாபம், எது எனக்கு இங்க இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இங்க உங்களுக்கு வைராக்கியம் இருக்கு, என்ன அந்த அடையாளப்படுத்த கூடாது. நான் கிறிஸ்துவின் குமாரன், கிறிஸ்துவினுடைய குமாரத்தி, எனக்கு வேற அடையாளமே இல்லைன்னா அதே அடையாளம் உனக்கு வெளியும் கிடையாது. அது உங்களுக்கு வெளியே லாபமா இருக்குது. அதை அங்க புடிச்சு வச்சுக்கிறீங்க. நான் இந்த கேஸ்ட், நான் இந்த மாதிரி ஆளு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் அடிச்சு புடிச்சு வாங்கி அப்படியே கொண்டு போய் கொடுத்து சீட்டு கிடைச்சிரும். இப்ப சொல்லுவாங்க கர்த்தருடைய கிருபையில கிடைச்சிச்சு. அப்ப வாங்க அதே பேரை சொல்லி இங்க கூப்பிடுவோம், உங்களை அதே ஜாதி பேர் சொல்லி கூப்பிடுவோம். அப்ப இங்க மட்டும் ஏன் குத்துது, இங்க மட்டும் ஏன் கஷ்டப்படுது? அந்த சபையில ஜாதி பாக்குறாங்க, நாங்க பார்க்கல, நீ பாக்குற, நீ பாக்குற, நாங்களும் உன்னை பாக்குறோம், அவ்வளவுதான். நீ பார்க்காத, நாங்களும் பார்க்க மாட்டோம். அப்படி நான் சொல்ல, பரலோகம் சொல்லுது. அவன் அளக்கிற அளவின்படி அவனுக்கு அளக்கப்படும். சில ஆட்கள் உட்கார்ந்துருக்கு உள்ள, ஆவிக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம், அது மறுரூபமாகறதுக்கெல்லாம் ஆயத்தமே இல்லை, ரெடியே இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் சர்ச் என்பது வந்துட்டு போற இடம், செத்து போனா கல்றையில கொண்டு போய் புதைக்கிற ஒரு இடம். ஆனா உட்காந்துக்கிட்டு ஊர் பெருமை, ஜாதி பெருமை, அந்த பணப்பெருமை, அது உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு அந்த பிசாசு உட்காந்துருக்கும். அது மறுரூபம் ஆகாது. கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் நஷ்டம். இதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்திய, தொலைஞ்சிய, காணாம போக முடியாது, மறுரூபமாக முடியாது, எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அது உள்ள போகணும், எல்லாம் போகணும். ஆனா இது பேசிக்ன்றாரு.
பவுல் சொல்றாரு இது பேசிக், இதெல்லாம் நஷ்டம் குப்பையும் விட்டேன்ட்டாரு. ஆனா அவர் எதிர்பார்க்கறது இதை விட இன்னொரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். 12:2 சொல்ற ரோமர்ல, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இது வேற, மனம் புதிதாகணும். மனம் புதிதாகிறதுனா என்ன? அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லுது, அதுக்கு அந்த வசனம் திருப்பி வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய பரிபூரண சித்தம் என்னன்னு தெரிஞ்சாதான் மனம் புதிதாகும். மனம் புதிதானதான் என்ன ஆகும்? மறுரூபமாகும். வெளியே விடுறது வேற, இது உள்ளுக்குள்ள. இது என்ன சொல்றாரு, நீ வெளியே மர்ரூம் ஆயிட்ட, சிலர்லாம் நீங்க வெளியே உங்க அடையாளத்தை மாத்திடுவீங்க ஈஸியா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த காலேஜுக்கு முன்னாடி வரைக்கும் வெளியே நிறைய அடையாளம் இருக்கும், நான் உலகத்தான் அப்படிங்கிறதுக்கு. இப்ப ஏற்றுக்கொண்ட உடனே சில அடையாளம் மாறிடும். உலக பிரகாரமா சொல்றேன், சில அடையாளங்கள் மாறிடும். ஒழுங்கா முடி வெட்டுவோம், அல்லது வந்துட்டு நான் சொல்ற ஒரு சிலர் சொல்றேன், டக்குன்னு ஒரு வசனத்தை ஏதாவது ஒட்டி வைப்போம், இல்ல ஒரு சிலுவையை போட்டுப்போம், ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டுவோம். அது இமிடியட்டா மாறிடும். இவர் கிறிஸ்தவருங்கிறத காட்டிட்டு அடையாளம் மாறிடும். அது மற்ற காரியங்களை நஷ்டமும் குப்பையும் என்று விட்டுருவோம். ஆனா இன்னொன்னு இருக்கு, உள்ள மாறுறது, அது கஷ்டம். வெளியெல்லாம் மாறிடும், ஆனா உள்ளுக்குள்ள என்ன செய்யாது? மாறவே மாறாது. இது மாறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மனம் புதிதானாதான் அது மாறுங்கிறாரு. மறுரூபமாத்துல 2 பார்ட் இருக்குப்பா. ஒன்னு வெளியே, இன்னொன்னு உள்ள. இப்போ ஒரு வீட்டை கட்டிட்டீங்கன்னா, அதனாலதான் ஆண்டவர் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் எல்லா இடத்திலும். நல்லா கவனிச்சு பாருங்க. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பேழையை கட்டும்போது கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உள்ளும் புறமும் கீழ்பூசி. 2 சைடும் பூசணும், உள்ளையும் பூசணும் வெளியும் பூசணும். அதே மாதிரி ஆசாரிப்பு கூடத்துல சொல்லும் பொழுது, அந்த உடன்படிக்கை பற்றி சொல்லும் போது, உள்ளும் புறமும் பொன் தகட்டால் மூடு. அது மரம், ஆனா உள்ளும் புறமும் எப்படி இருக்கணும்? பொன் தகட்டால் மூடணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷத்துல, நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சல். அப்ப டபுள் சைடு இருக்கு, உள்ளையும் மாறணும் வெளியும் மாறணும். ஆனா நமக்கு வெளியே மாறுறது ஈஸி. ஒரே ஒரு விஷயத்துல நீங்க காட்டி கொடுத்தலாம் வெளியே மாறிட்டீங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எல்லாரும் நிக்கிறாங்க, அல்லேலூயா நீங்கன்னா நீங்க விசுவாசின்னு தெரிஞ்சிடும், வேலை முடிஞ்சு. ஒரே வார்த்தையில என்ன பண்ணிடலாம், நீங்க விசுவாசின்னு காட்டி கொடுத்துடலாம். ஆனா அந்த ஒரு அல்லேலூயாங்கிறது வெறும் விசுவாசிங்கிறத மட்டும்தான் காட்டி கொடுக்கும். நீங்க உள்ள மர்ரூம் ஆயிருக்கீங்களா இல்லையான்றது உள்ள காட்டி கொடுத்துரும். நான் சொல்றது புரியுதா? அப்ப உள்ள மாறினாதான் நம்ம கிட்ட அல்லேலூயான்னு சொல்லிடுவானா, நம்ம அந்த விசுவாசி நினைச்சிருவோமா, அல்லது அந்த பிரதர் அந்த சிஸ்டர் அப்படின்றோமா? ஆனா நம்ம எங்கேயாவது போகும்போது பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல எவங்கிட்டயாவது பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு நிற்பாங்க. புரியுதா? அவன் சர்ச்சுக்கு உள்ள மாறிட்டான், சர்ச்சுக்கு வெளியே என்ன செய்யல, மாறல. நம்ம கிட்ட வெளியே அடையாளம் காட்டிட்டாங்க விசுவாசின்னு, ஆனா உள்ளுக்குள்ள அவங்க என்ன ஆகல, விசுவாசி ஆகல. அப்போ இது உள்ளேயும் மாறணும் அப்படின்னா பவுல் சொல்றாரு, அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.